முதல் 2 ஒரு காமன் பவர் பிளே. ஸ்டார்ட் பண்ணலாம். 12th மேன் வந்து விடுங்கள். கோபால் சிசிஎஸ் எஃப்எஸ்ஆர்சி. அது ப்ரீவியஸ் மேட்ச். லாஸ்ட் மேட்ச்ல ரிசல்ட் பார்க்குறோம். 24 ரன்கள் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. யூஎஃப்சிசியோட 12th மேன் வந்திருக்கேன் வேமா. யூஎஃப்சிசியோட 12th மேன் எங்க இருக்கீங்க தலைவா? யூஎஃப்சிசியோட 12th மேன் முதல் வந்து யாக்கர் ரன் அவுட்கான வாய்ப்பு. ஓ மை காட், மண்டையும் முட்டியும் ஓடிக்கொண்டது. அம்பையர் பவுலர் நேம் என்னன்னு அப்டேட் பண்ணுங்க. தண்ணி தண்ணி ஜிஜி சிஜி சிச்சி. ஓகே ஓகே ஓகே. சீச்சி தான் பவுலரா? இவர் பேர்ல தான் வந்து பாடலே இருக்குதா? அப்ப ஹம்மத கர பம்மத கர பம்மத கர தாய் என்னானே தெரியாம அந்த பாடலை பாடி கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் தமிழ் வெர்ஷன் விட்டாங்க. பணத்துக்காக மறந்து எவன் கூட போனியே எவன் கூட போனியே சீச்சி சீரனச்சி நாச்சி. முதல் வந்து அக்கர் வந்து நல்ல ஒரு போட்டியாக அமைய போகிறது. பார்க்கலாம். வாய்ப்பு அடிச்சிருந்தா காலியா இருக்கும். 2வது சான்ஸ் இந்த பேட்ஸ்மேன்களுக்கு கிடைக்குது. 2 லக்குங்க, 2 lakhs. ரிவர்ஸ் ஸ்வீப். சூப்பரான சேவுங்க, சூப்பர்மேன் சேவ், பிரில்லியன்ட் சேவ். 2 ரன்கள், 2 ரன்களாக கிடைக்கின்றது இங்கே. 2 runs. The bowling சீச்சி. அங்க பாருங்க, சூப்பர் சேவ். இந்த ரீப்ளேயோட விஷுவல் பார்த்தோம். நல்ல ஒரு ஸ்டாப் அது. Fourth one சிஜியோடைய 4th one. ரிவர்ஸீப் இருந்தது பவுலே. ரிவர்ஸீப் அட்டம் இருந்தாங்க பேட்ஸ்மேன். அங்கே ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 கடைசி 2. 5th one சிச்சியோடைய 5வது பந்து. சூப்பரான ஃபுட்பால் வாட்ச் பண்ணி இந்த லைனை கொண்டு போனார் பாருங்க, சேஞ்ச் பண்ணாரு. சூப்பர் டாட் பால். லாஸ்ட் ஒன், கடைசி பந்து, லாஸ்ட் பால் இது. ரிவர்சி பட்டம் டங்க, ரிவர்சி பட்டம் சாரி சிங்கிள். பைஸ்ல ஒரு சிங்கிள் 20 ஓவர். முதல் ஓவர் முடிவில் 6 ரன்கள், 6 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. 6 ரன்கள் ஃபர்ஸ்ட் ஓவர்ல 6 ரன்ஸ் கிடைச்சிருக்கு. டான்ஸ் ரோஸ் மகி அப்படின்னு நரேஷ்குமார் சொல்லியிருக்காரு. தினேஷனா யுவர் ப்ரெடிக்ஷன் ஃபார் நெக்ஸ்ட் மேட்ச் அஸ்வின் ராஜ் கேட்டிருக்காங்க. தினேஷ்குமார் எங்க இருக்காங்க? தினேஷனோ சொல்லுங்க. தினேஷனோ யூஎஃப்சிசி டான்சிங் ரோஸ் சொல்லியிருக்காரு. கபில் குமார், மோகன் பாபு டான்சிங் ரோஸ், மகேந்திரன் சொல்லியிருக்காங்க. பவுலர் நேம் அப்டேட் பண்ணுங்க. மகேந்திரனா டான்சிங் ரோஸா?
இவர்தான் டான்சிங் ரோஸ். ஓ பார்க்கலாமே, டான்சிங் ரோஸ் வந்து விட்டார். அஸ்வின் ராஜ் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, பொற்செலியன் ஃபேன்ஸ் ஃப்ரம் மாதவரம் அப்படின்ட்டு இருக்காங்க. பொற்செலியனுடைய ஃபேன்ஸ் ஃப்ரம் மாதவரம், மேனேஜர் நரேஷன் போட்டிருக்காங்க. இடியும் மின்னலும் இங்கே கமெண்ட் செக்ஷன்ல எகிரிக் கொண்டிருக்கின்றது. டான்சிங் ரோஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் பந்து பூவர சொந்த பூத்தாச்சி. ஃபர்ஸ்ட் ஒன் டான்சிங் ரோஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். எத்தனை ரன்கள்! கேமராமேனையும் தாண்டி கோயாவத்தையும் தாண்டி ஒரு 4 பவுண்டரி. சூப்பரான ஒரு பவுண்டரிய கவின் கேட்டிருக்காரு. வினோத் மாஸ் சொல்லியிருக்காரு. வினோத் மாஸ். செகண்ட் ஒன் டான்சிங் ரோஸ் மகேந்திரவுடைய செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் சூப்பர். கீப்பர் க்ளோஸ்ல இருப்பாரு. பேட்ஸ்மேன் பேட் விளாசினார், பார்த்துக்கோங்க கீப்பர். I want a safe game. தேர்ட் ஒன் மூன்றாவது பந்து. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரானரி டெலிவர். அது டெலிவரிக்கே டெலிவர். எத்தனை ரன்கள்! 2 ரன்னுக்கான சான்ஸ் கீப்பர் கையில. பவுலிங்க குயிக்கா டபுள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அஸ்வின் ராஜ் ஸ்டார்டிங் வித் விக்கெட் அட் டான்சிங் ரோஸ். கார்த்திக் பாலம் மேனேஜர் நரி இல்ல மேட்ச்ல ஃபயரே. ஓகே பார்க்கலாம். The next ball. விக்கெட்! முதல் விக்கெட்டிங்க. ஓயாமலே மழை தூருவே. தூக்கிக்கொண்டிருக்கிறது மழை துளிகள். ஓ மை காட்! மூணாவது போட்டியில் மழை தூறிக்கொண்டிருக்கிறது. மழையே வேணாம், போ 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 போ. வாய்ப்பு. என்ன டைவுங்க! மகாவரம் பிரீமியர் லீக் ஸ்டென்ட் காட்சி ஆரம்பிச்சு விட்டது. சூப்பர் டைவ். ஸ்வைங்னு புல்லட் மாதிரி வாய்ந்தாரு, பிடிக்க முடியவில்லை. அங்க பாருங்க ரீபிஎல். ஆஹா, நல்ல ஒரு விஷயம் கொடுக்குறாங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ். Left hand batsman, short length, short bounce attack against ஒரு குயிக் சிங்கிள். இது கொடுங்கையூர் கம்மின்ஸ் நரேஷ் அண்ணா அப்படின்னு இருக்காரு. அஸ்வின் ராஜ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 14 2 ஓவர்கள் முடிவில் 14 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. 14 for 1 at the end of the second over. 14 for 1. ULCC has won and it is ball. The battingல இருக்குது. Yes, a spotter.
தோல்வியை விட்டு கொடுக்காத ஸ்பாட்டன். படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பாட்டன்ஸ் ஒரு படம். ஸ்பாட்டன்ஸ் ஒருபோதும் சரணடைவதும் இல்லை, தோல்வி ஒப்புக்கொள்வதும் இல்லை அப்படின்ற ஒரு டயலாக் வரும். தோத்து போவதும் இல்லை அப்படின்ட்டு. பட் இங்க 2 ஓவர்ல 14 ஒரு விக்கெட். சூப்பரான பவுலிங் காமிட்டு இருக்காங்க எஃப்சிசி சைட்ல. சூர்யா சிங்கத்தை கோட்ல பார்த்திருப்பா, டிவியில பார்த்திருப்பா, போட்டோல பார்த்திருப்பா. இங்கே சிங்கம் சூர்யா மாதவரம் பிரீமியர் லீக்கில் ஆடுகிறார். நடிகர் ஆர்யா சூர்யா ஆடுங்க பாருங்க. 3rd ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன், 3வது ஓவர்ல முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரானரியான ஸ்டார்ட். டாட் பால் பில்லியனான ஸ்டார்ட் அது. சூர்யா தோனி இந்த பவுலிங்ல தோனியுடைய ரசிகன். செகண்ட் ஒன் அகைன் அங்க டாட் பால். நாமாரி பால் போகிறது. அண்ட் டான் ரொசாரியோ கிறிஸ்டோ போட்டு ஃபயர் போட்டிருக்காரு. நரேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, வரா வெயிட் கைஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் வில் ஐகான் சூர்யா ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரானரி ஷாட். ஃபீல்டர் இருக்காங்க, ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் அங்கே கிடைக்குது. ஒரு சிங்கிள் தான். தாண்டி விட்டது. ஈஃபில் டவரை தாண்டி ஒரு 6. இட்ஸ் a maximum 6. நல்ல பந்துகளை வீசி கொண்டிருந்தார். லயனை மாத்தினாரு, ரிவர்ஸ் ஸ்வீப் பேட்ஸ்மேன் மாத்தினாரு. செல்ஃப் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ரீப்ளேல பார்த்தோம். அந்த லாஸ்ட் 2 balls ஷார்ட்லேண்ட் டெலிவர் பவுண்டரி பெற்று தருவா. பந்துவை நோக்கி ஃபீல்டர் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஸ்டாப் பண்ணி விட்டார். 2 ரன்கள் இந்த பால்ல கிடைக்குது. கடைசி பந்து லாஸ்ட் ஒன். ஃபீல்டர் சந்தீப் போட்டு பிளாஸ்ட் போட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. மேனேஜர் நரேஷ் இல்லாம மேட்சுக்கு கிக்கு வா வேலு அப்படின்னு இருக்காங்க. வா வேலு. கிக்கு ஏறுது, சீக்கிரம் வாங்க மேனேஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க ஒரு சிங்கிள் 20 ஓவர். 3 ஓவர் முடிவில் 24 ஒரு விக்கெட். 24 ரன்கள் ஒரு விக்கெட். வேமா ஸ்டார்ட் பண்ணுங்க. we don't have a time. the remaining 5 matches இருக்கு. நெக்ஸ்ட் மேட்சுக்கான டாஸுக்கான நேரம். சோ நெக்ஸ்ட் மேட்ச் டாஸுக்கான நேரம் 4வது போட்டி. சோ யாரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் அண்ட் பிரேம் சூப்பர் கிங். கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் vs பிரேம் சூப்பர் கிங். பிரேம் சூப்பர் கிங் PSK vs KCB கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ். காக்கி சட்டை போட்ட மச்சான். காக்கி சட்டை போட்டிருக்காரு. போலீஸா இருப்பாரா, இல்ல கண்டக்டரா இருப்பாரா, ஆட்டோ டிரைவரா இருப்பாரா, ஏசி மெக்கானிக்கா? 4th ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன். 4வது ஓவர்ல முதல் பந்து. மகேந்திரன் 81 போட்டிகள். ஆஹா 127 விக்கெட்டுங்க. ரோசே விக்கெட் பத்தி பேசணும். 128வது விக்கெட். கவுண்ட்ல ஒண்ணு ஏறுது. டான்சிங் ரோஸ்
இரண்டாவது விக்கெட் இழக்கின்றாங்க. விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். 24 for 2. கிறிஸ்டோ ஆன் ஃபயர். மணிகண்டன் அண்ட் வா தலைவா அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய கணிப்பு அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, டான்சிங் ரோஸ் பிக்கிங் அப் அ வெரி இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் கிறிஸ்டோ அப்படின்ட்டு இருக்காரு. எஸ், டான்சிங் ரோஸ் விஎஸ் கிறிஸ்டோவோட பேட்டில் எண்ட் ஆகிவிட்டது. அண்ட் இங்கே பிகே ராஜ் வருகின்றார். டான்சிங் ரோஸ் விஎஸ் பிகே ராஜ். சோ வெயிட் பண்ணி பாருங்க. செகண்ட் ஒன் can he pick another அப்படின்னு கேட்டிருக்காரு. செகண்ட் ஒன். எக்ஸ்ட்ராஆர்டினரி கேப் கிளியர் பண்ணுதுங்க. the fielder ஓடுறவருக்குள்ள இங்க ரெண்டாவது ஒன்னு கம்ப்ளீட் பண்றாங்க. 2 runs. நல்ல ஷாட்டுங்க அது. வெயிட் ஃபார் ஹிஸ் அவுட் பைக் அப்படின்றீங்க. டீம் ஸ்கோர் 26. தேர்ட் ஒன், மூன்றாவது பந்து. டாஸ் பால்ல சைட்ல ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கின்றது. ஒரு சிங்கிள். 27 ரன்கள், 2 விக்கெட் லூஸ் பண்ணிருக்காங்க. கடைசி 3 பந்துகள். 3 பால்ஸ் இருக்கு. ஃபோர்த் ஒன், நான்காவது பந்து. ஃபோர்த் ஒன். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருக்காரு. மணி ஃபீல்டர் இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்கின்றது. நான்காவது உள்ள கடைசி 2 பந்து. லாஸ்ட் 2 பால். ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது பந்து. ஃபிஃப்த் ஒன். எக்ஸ்ட்ரானரியான மைண்ட் எக்ஸிக்யூட் பண்ண ஒரு டாட் பால். லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. நான்காவது ஓவரின் கடைசி பந்து. ஃபுல் ஷாட். அது நின்ன இடத்துல அடிக்கக்கூடியது சவால் தான். பட்டிங்க விக்ஸர் லைன்ல வீழ்ந்தா பிகே ராஜ். குட் ஷாட். பட்டிங்க விக்கெட்டாக மாறிருக்கு. இந்த விக்கெட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இங்க 4 ஓவர் முடிவுல 28, 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 28 ரன்கள், 3 விக்கெட்டுகள். மகேந்திரன் இங்க 2வது விக்கெட் இந்த ஒரு ஓவர்ல. மொத்தம் 3 விக்கெட் எடுத்திருக்காருங்க. 2 ஓவர் விஎஸ்சி. And Karthik Bala, Nasligar, Yakkar King, Dancing Rose, Makendran as expected, delivering during crucial time. Picking up Raj wicket is very crucial. Laha. Team score 28 ரன்கள். 4 ஓவர் முடிவுல 28 ரன்கள், 3 விக்கெட் இழந்திருக்காங்க. வெல் பால் டான்சிங் ரோஸ். கடைசி 3 ஓவர் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 3வது போட்டி. எம்பிஎல் உடைய 3rd கேம். எம்பிஎல் உடைய 4th கேம். இங்க டாஸுக்கான நேரம். கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் உடைய கேப்டன் பிரேம் சூப்பர் கிங்ஸ் உடைய கேப்டன் டாஸ் போட அழைக்கின்றாங்க விழாக்கவேட்டியை நோக்கி. கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் உடைய கேப்டன் பிரேம் சூப்பர் கிங் உடைய கேப்டன் விழாவை நோக்கி அழைக்கின்றோம். பவுலர் நேம் அப்டேட் பண்ணுங்க. பக்கத்துல ஓடுற அண்ணா பீட்டரா? பீட்டர் பீட்டர்
5 மேட்ச்ல 5 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்டுகளை கோல் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் பவுலிங் வந்து 4 ரன்களுக்கு 2 விக்கெட்டை கோல் பண்ணியிருக்காரு. பிரைம் சூப்பர் கிங் கேப்டன் கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் கேப்டன் அழைக்கின்றோம். பீட்டருடைய ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பீட்டருடைய செகண்ட் ஒன் கேட்சுக்கான கால். சூப்பரான கீப்பருங்க, நல்ல ஒரு ரன்னிங் கேட்சுங்க. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம், டீமோட செலிப்ரேஷனை பார்க்கிறோம். ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இங்க ஸ்போர்ட்ஸ்ல குவிந்த வண்ணம் இங்க வெல் பிளேடு டான்சிங் ரோஸ் அண்ட் பெஸ்ட் பவுலர் அவார்டு இன்கமிங் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் டான்சிங் ரோஸ் அண்ட் ஃபயர் அண்ட் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். டான்சிங் ரோஸ் கபில் சொல்லியிருக்காரு. காஸ்ட்லியஸ்ட் பிக் ஃபார் யூஎஃப்சிசி பீட்டர் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பீட்டரை வந்து தேர்ந்தெடுத்தது விலை மதிப்பற்றது அப்படின்னு இருக்காங்க. வந்தாரு, 2வது பால்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க. நல்ல ஒரு உங்கள் பதிவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பார்த்தா 4 பால் இருக்கு. வீரா 962 ரன்கள் ஆடி இருக்காருங்க சோ ஃபார் எல்லா மேட்சஸ் சேர்த்து. வீரா 4th ஒன். வீரா கேட்சுக்கான வாய்ப்பு, சுத்தி வந்தாரு, வீராவோட விக்கெட்டுங்க காலி. பிரகதீஷ் என்ன செய்யறாருன்னா வீரா 6 அடித்தால் ஒரு கோலி கோலின்னாரு, இங்கே காலி ஆகிவிட்டார் வீரா. வீராவி வீரனெல்லாம் எப்போதுமே வீரப்பா இருவதில்லை. பட் வீரா இங்க சார்ஜ் எடுப்பதற்குள்ளே அவரோட விக்கெட்டை இங்க சுத்தி பாருங்க. இங்க பாருங்க, இந்த பவுலருக்கு கிரெடிட் அம்பையர் பார்த்து கொண்டிருக்காரு. கேட்சை பிடிச்சிட்டு சிரிச்சாரு பாருங்க பீட்டரு. மாதா வரும் பீட்டரு. லாஸ்ட் 2 பால்ஸ் 28, டீம் ஸ்கோர் 28. கடைசி 2 பந்துகள், லாஸ்ட் 2 பால்ஸ். விக்கெட் பீட்டர் நெக்ஸ்ட் விக்கெட் 2 பால்ல எடுத்தார்னா 200 ரூபாய் சேல, 500 ரூபாய் சேல வயல்ல இருந்து 500 ரூபாய். சேஃபான ஒரு டிஃபென்ஸ் தான். பீட்டருக்கான வாய்ப்பு இங்க ஒரு சிங்கிள் மட்டும்தான். பீட்டர் அஜித் விக்கெட்டை எடுத்தால் 500. சேலவயல் ஒரு டைரக்ட் ஹிட் இருந்தது, பட் நாட் அவுட் சொல்லியிருக்காரு. கிரீஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அடிச்சிருக்காங்க. அம்பையர் சொல்லியிருக்காங்க. அம்பையர் ராஜேஷ் மற்றும் மிதுன், தேங்க்யூ அம்பையர். ஒரு சிங்கிள் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 5 ஓவர் முடிவில் 30 ரன்கள் 5 விக்கெட் இழந்திருக்காங்க. 30 for 5. ரிமைனிங் 2 ஓவர்ஸ் இருக்கு. ஐந்து ஓவர் முடிவில் 30 ரன்கள் 5 விக்கெட் இழந்திருக்காங்க. அண்ட் பிரகதீஸ்வரன் திரு என்ன செய்யணும், எக்ஸ்பெக்டிங் கிரேட் நாக் ஃப்ரம் அஜித் குலா. அண்ட் லிரிக்ஸன் என்ன சொல்லியிருக்காருன்னா வாட்சா வீரா. ரன்கள் தொடங்கும் போது முன்னாடியே விக்கெட்டை கொடுத்து போயிருக்காரு அப்படின்னு இருக்காங்க. அண்ட் கபில் குமார் டான்சிங் ரோஸ் அப்ளாஸ் கொடுத்திருக்காரு. அண்ட் the strength of the team is each individual member. The strength of each member is the team UFCC. ஸ்ரீனிவாச சொல்லியிருக்காரு. காஸ் ஆஃப் மேனேஜர் நரேஷ் அஸ்வின் ராஜ். சந்தீப் 6வது ஓவர் தொடங்க. சந்தீப் ஃபர்ஸ்ட் ஒன். ஸ்ட்ரைக்கர்களே சேகர், செந்தில், குணா,
மேலு சேகர் நம்மளாம் வந்து சேகரை போய் இப்போ உள்ள போட்டுரும் அந்த நேமில் பிரச்சனை இல்லை. The leg side region target பண்ண ball, it's a white ball. Rest of the ரன்கள். Last 2 overs. So வீரா திரும்பி அடிச்சா லெஃப்ட் அருண் 1000 ரூபாய் கமிட்டிக்கு பே பண்ணுவார் அப்படின்றாங்க. வீரா தான் விக்கெட் ஆயிட்டாருங்க. சந்தீப்புடைய முதல் பந்து செம்ம போலுங்க, சூப்பர் பால். இது ரிமைனிங் 5 balls இருக்கு. ஐயர் சந்தீப் மோகன் பாபு சொல்லியிருக்காரு 6வது ஓவர்ல 2வது பந்து. ரிமைனிங் இன்னும் ஒரு ஓவர் இருக்கு வெளியில. புல்லட் 1 6. பெரிய ஷாட்டுக்கான ட்ரை சேகர், ஒரு டாட் பால். 3 balls இருக்கு, ரிமைனிங் 3 balls இருக்கு. சப்போர்ட் பண்ணாங்க, பால ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இங்க லாஸ்ட் 3 balls இருக்கு. ஸ்கோர் 37. 4th one. Low full toss or leading edge. Brilliant on a wicket number 6 is gone. 6வது விக்கெட் இழக்கின்றார்கள். சந்தீப் இங்க சூப்பர்மேன் சந்தீப், அஸ்வின் தாஸ் சொல்லியிருந்தாரு, ஸ்டார் சந்தீப், மோகன் பாபு சொல்லியிருந்தாங்க. பை எனி சான்ஸ் வீராண்ணாவை ஆட வைக்க முடியுமா? விக்கி பிரகாஷ் கேட்டிருக்காங்க. டைம் மிஷினுக்கு போனா மட்டும்தான் ஆட வைக்க முடியும். சூப்பர்மேன் சந்தீப், அஸ்வின் தாஸ் சொல்லியிருக்காரு. Last one, ஒரு low full toss, white ball கொடுத்திருக்காங்க. It's a white ball. And waiting for Saravana game, விக்கி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. and அஸ்வின் ராஜ், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இந்த மேட்சுக்கு. எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுவரையும் இல்லாத போட்டிகளில் உள்ள கமெண்ட்ஸ் எல்லாரும் இந்த போட்டிகளில் பார்க்கிறோம். நைஸ் கம் பேக் அண்ட் சந்தீப் பண்ணா. லாஸ்ட் ஒன் 38 ரன்கள், கடைசி பந்து. சரவண ராஜா டாட் பால். இது சரவணராஜா இந்த மைதானத்துல 5 பந்துகள் 6 பந்துகள்ல 5 சிக்ஸர்கள் விளாசினாரு. சரவணா கேம் இன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும் அப்படின்னு விக்கி பிரகாஷ் சொல்லியிருக்காரு. நம்ம ஒரு கேமை ரிமெம்பர் பண்ணோம். இந்த ஒரு வார்த்தையும் அப்புறம் சொல்லியிருக்காரு. கடைசி ஓவர் வீரா ஆன் ஃபயர் சொல்லியிருக்கீங்க. வீரா ரன் அடிக்கலங்க. ஜெகன் அஜித் 1 6க்கு 300, அஜித் ஒரு 6க்கு 300 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜெகன்
அஜித் ஒரு 6 அடித்தால் 300. ஆஹா, அஜித் தான் கிரீஸ்ல இருக்காரு, பீட்டர் பந்துகள்ல இருக்காரு. கம் பேக் டு வீரா. பீட்டர் அஜித்தை விக்கெட் எடுத்தால் 500. பீட்டர் போல அஜித் 6 எடுத்தால் அஜித்துக்கு 500. எஸ்பிசிசி வழங்குறாங்க. ஆக மொத்தம் 500 இருக்குங்க. ரெண்டு பேரும் டீலிங் பேசுறீங்கன்னா ஏதோ ஒரு 500 எடுத்துடலாம். பாதி எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். Come on Sandeep, come on, Dancy Rose, Majendran கூட இந்த ஸ்கோர் பார்த்தா எத்தனை ரன்கள். அஜி 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 தலை போல வருமா? ஒயிட் பால் தலை போல வருமா? பாம் பாம். அலோன் பீட் ஹை ப்ரோ. மகேந்திரன் இண்டோர் கிரிக்கெட் வீரோ. கடைசி 6 பந்து அஜி விக்கெட். 500. எஸ்இசிசி சேலவயல் வழங்கக்கூடிய 500. பந்து போடுவதுனா ஏதோ பேசினாங்க, அந்த கிளிப் இருந்தா எல்ஐசி பேசி டெலிகாஸ்ட் பண்ணுங்க. டீலிங் எதுவும் ஓடி இருக்கான்னு சும்மா சொன்னீங்க, எல்லாமே லைவ்ல ஓடிட்டு இருக்குது. விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனா 500 ரூபாய் கைப்பற்றி விட்டார் பீட்டர். அஜித் பேட்டில் ஜெகன் சொன்னாங்க. எஸ்பிசிசி சேலவயல் 500 ரூபாய் வழங்குறாங்க. பீட்டர் 500 ரூபாய் இன்னைக்கு உனக்கு. வாட்டர் நவநீத கிருஷ்ணன் இண்டோர் வீரா பவுலிங் போடுவாங்களா ப்ரோ? விக்கி கேட்டிருக்காரு. டான்சிங் ரோஸ் கேமரா பார்த்து ஒரு ஹைஸ் சொல்லுங்க பிரான்ஸுக்காக அப்படின்ட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க தலைவா, ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லிட்டாரு, நான் பார்த்துட்டேன். டான்ஸ் ஹீரோஸ் ஹாய் சொன்னது. கடைசி 5 பந்து. ஆஹா, என்ன மாதிரி ஆக்காரு. ரன்னுக்கான சான்ஸ். டைரக்ட் ஹிட் அடித்தது. ஹிட் இருந்தது, ஆனா ரீஸுக்குள்ள வந்து விட்டாரு. ரீஸுக்குள்ள ரீச் கோபி அண்ட் சரவண ராஜா சரவண அண்ணா விக்கி அங்கே உங்களை வந்து கேட்டுக்கொண்டேக்கா. சரவண ஃபயர் பண்ணுங்க அப்படின்ட்டு. 4 பால் இருக்கு, ரிமைனிங் 4 பால் இருக்கு. டீம் ஸ்கோர் 40. லோ ஃபுல் டாஸ். எத்தனை ரன்கள் ஸ்கொயர் லெக்ல 2 ரன்னுக்கான சான்சஸ் எடுத்துட்டு வராங்க. 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. சோ யாராவது சாப்பிடாம யாராச்சும் இருந்தீங்கன்னா சாப்பிட அழைக்கின்றோம். விழாக வேண்டிய சாப்பாடு இருக்குது. சோ யாராவது சாப்பிடாம டீம் இருந்தீங்கன்னா சாப்பாடு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு, பிரியாணி காத்து கொண்டிருக்கிறது. கேட்சுக்கான கால் இது. சேஃபா லேண்டா இருக்கு. சரவராஜா சைக் வாருவாரா ராஜா அப்படி பார்க்கும்போது இல்லை, அங்கே கோபி இருக்கின்றார். பிரியாணி காத்து கொண்டிருக்கிற டீம் யாராவது சாப்பிடாம வந்து சாப்பிட்டுங்கப்பா. சாப்பாடு இருக்கு. முட்டை பிரியாணி, எக்கு பிரியாணி, அதுல ஒரு 2 சில்லி சிக்கன் இருக்குதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. பார்சல பிரிச்சு பார்த்தா தெரியும். அம்பேர் இப்பவே நடைய கட்டுறாரு. இல்ல மேட்ச் முடிச்சுட்டு வாங்க அம்பேர். லாஸ்ட் 2 ரிவர்ஸ் போகுதுங்க. புல்லட் 1 லேண்ட் ஆகிறோம். ஒண்ணு இல்ல, யாருங்க சூப்பர்மேன் ஸ்பைடர் மேன். உங்களுக்கு அங்கே சரவணராஜாவோட விக்கெட் காலி. ஒரு ரன் ஒரு விக்கெட். என்ன மாதிரி ஃபீல்டிங். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சமந்தா உங்களுக்கு இணையதளங்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அந்த நபரோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. Sandeep fires Kapil Kumar. Mayalan dancing heroes to open the innings. Request a moment from Neyveli அப்படின்ட்டு இருக்காங்க. நாங்களும் பார்த்துட்டு 500 தாங்க பீட்டருக்கு. லாஸ்ட் 1 பால் மோ. கடைசி ஒரு பந்துகள் இருக்கு. சரவணராஜோட அவரும் சேர்ந்து போயிட்டு இருக்காரு.
விக்கெட் அண்ட் ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க. ஸ்கோர் 43 ரன்கள் கடைசி. சாரி 44 வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பால் தான் 44 தானே அண்ணா. ஒரு ரன் ஒரு விக்கெட்டு. அகைன் ஒரு விக்கெட். ரோஸ் கையில மேட்ச் கடைசியில முதல் இன்னிங்ஸ் பினிஷ் ஆயிருக்குங்க. 44 ரன்கள் 9 விக்கெட் இழந்ததற்காக 45 இலக்கு. 45 is a target. ஸோ இவ்வளோ கமெண்ட்ஸ் எப்பா லைவ் ஸ்போர்ட்ஸ்ல இந்த தேர்ட் மேட்ச்ல அவ்வளோ கமெண்ட்ஸ் அந்த ரீப்ளேல பார்க்க டான்சிங் ரோஸோடைய கேட்ச் நல்ல கேட்சா இருந்தது. சாப்பிடுங்க தலைவா ஏமா. 45 இலக்கு. நாற்பத்தி அஞ்சு இலக்குங்க. 45 இஸ் டார்கெட். 45 இலக்கு.
45 is the target. The bowling there, the PK Raj முதல்ல ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு. UFCC சைடுல இருந்து ஒரு ஆள் வந்துருங்க. 12th மேன் UFCC 12th மேன். UFCC 12th மேன் வந்துருங்க. UFCC 12th மேன் இந்த பேட்ஸ்மேன் நேம் அப்டேட் பண்ணுங்க. லைவ் போயிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் வேகமா வந்துருங்க தலைவா. ஒயிட் பால் ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றேன் கிஷோரும் இவனும் விளையாடுறாங்க இந்த பக்கம் வந்து மடக்கி ஒரு ஷாட்டுங்க, ஒரு சிங்கிள் கிடைக்குது. பிளேஸ்ல வன்ராஜ் ஒயிட் பால் எஸ்டாஸ்ல அகைன் ஒரு ரன்கள் கிடைக்குது. Extraordinary comeback and a ball. It's a dot ball. முதல் ஓவர் முடிவில் டீம் ஸ்கோர் 7 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் 7 ரன்கள். முதல் ஓவர் முடிவில் 7. பவுலிங் சரவணராஜ், ஸ்ட்ரைக்ல இருக்கிற கிஷோர். நோ பால், சம்பே நோ பால் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன்கள் அம்பே ஃப்ரீ கிட்டா. ஸோ ஆல் டைப் ஆஃப் நோ பாலுக்கு ஃப்ரீ கிட்டா இல்லை எப்படி? ஃப்ரீ கிட்டா அம்பே ஃப்ரீ கிட் போலாம். ஃப்ரீ ஹிட் பால் இருக்குங்க, ஃப்ரீ ஹிட் பால் அப்டேட் பண்ணுங்க. லெக் நோவா இல்ல எப்படிங்க? கிரீஸ் நோவா? கிரீஸ் நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட்.
ஃப்ரீ ஹிட் பால். தண்ணி என்னங்க ஃப்ரீ ஹிட் பால் இது. எத்தனை ரன்கள் கிடைக்கும்? ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான். Second one. Extraordinary ball, run out got a chance. Inga dot ball. So Peter rocking today. Kavil Kumar and Dan Heroes to open the batting mode from Neyveli. So you're going great field. Harris. ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போயிருக்கீங்க. லஞ்ச் டைம்ல தன்ராஜ் கிரீஸ்ல. தேர்ட் ஒன். எக்ஸ்ட்ராஆர்டினரி பால். ரன் அவுட்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிச்சிருந்தா காலியா. சூப்பரான ஒரு டிராமா போயிட்டு இருக்குங்க. தேங்க்ஸ் கமெண்டேட்டர் ஃபார் செக்கிங் ஆல் தி கமெண்ட் ஃபார் மேட்ச். தேங்க் யூ அஸ்மின் ராஜ் அண்ட் பிரதர். இந்த டான்ஸ் ரோஸ் மகி கவின் குமார். கீப்பருக்குள்ள 1 கேட்ச் புடிச்சா 500 ஃப்ரம் அருண். Bats was step out but it's a white ball. எஸ்டாஸ்ல ஒரு ரன்கள் கிடைக்குது. கபில் குமார் தேங்க்யூ கபில். ராகுல் சொல்லிட்ட. சரவணன் விக்கெட் எடுத்தால் 10,000 1 2 3 4 5 ஜெயிபரா 1 லட்சமா. என்னங்க பரிசே வந்து முதல் பரிசே 60 தான் வரும்னு நினைக்கிறேன். 1 லட்சம் போடுறீங்க. விக்கெட் எடுத்தா 1 லட்சம். Run out chance. Quick single. பிரசாந்த் யாரு நீங்க? எந்த ஊர்? எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. தகவலை கேட்டு பெற வேண்டும். சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா 1 லட்சம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா என்ற கேள்விகள் எழும்புகிறது. போட்டியுடைய மொத்த பரிசு தொகையே 1 லட்சம் தான். ஒரு விக்கெட்டுக்கு தரேன்னு சொல்றீங்க சரவணராஜாக்கு. சரவணராஜாவுடைய லாஸ்ட் 2 பால் டீம் ஸ்கோர் 12. This is going to close a match. கெட்டா வினி தலைவன் சரண். 5th one. ஐந்தாவது பந்து. The 5th deliver. Kodunga UVS playing Super King. The next match. Brilliant ball. It's a dot ball. Last one. கடைசி பந்து. Last one. Last ball. Brilliant shot. அது பவுண்டரி வெற்றி பெறுமா? இல்ல, ஃபீல்டர் இருக்காரு. இரண்டாவது சான்ஸ். ரன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. சுமாரான ஒரு த்ரோ காரணத்தினால் 2 ரன்கள் பெற்று இங்கே ஓவர் கம்ப்ளீட்டை தட்டு நெட் க்ளோஸா அப்படின்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் 5G 2 ஓவர் முடிவில் 14 ரன்கள் 14 ஃபார் நோ லாஸ். 2 ஓவர்கள் முடிவில் 14 ரன்கள் விக்கெட் இழப்பின்றி 14 ஃபார் நோ லாஸ். 5 ஓவரில் வெற்றிக்கு தேவை 31. 30 பால்ல 31 ரன்கள் தேவைப்படுகிறது. வெயிட்டிங் ஃபார் விருமன் பேட்டிங். விருமன் அப்படின்ட்டு இருக்காரு அஸ்வின் ராஜ். விருமன் ஒரு வரும் ஸ்குவாட்ல பார்த்த மாதிரி இல்லையே. விருமாண்டி அவர் பேரு. விருமாண்டி விருமாண்டி 2 ஓவர் முடிவில் 14 14 30 பந்துல 31. 5 ஓவரில் வெற்றிக்கு தேவை 31.
சரணுடைய பவுலிங்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மகேந்திரன். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு நியூ பவுலர் கோபி செட்டிப்பாளையம் கோபி. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து நல்ல ஒரு பவுல். இது டாட் பால். இங்க இந்த ஓவர்ல ஒரு பிரஷரை பில்ட் பண்ணுவாரா கோபி ஸ்ட்ரைக்ல இருக்கிறது கிஷோர், நான் ஸ்ட்ரைக்ல தன்ராஜ். பொற்செலியன் தான் விரும்பன்னு போட்டிருக்காங்க. அஸ்வின் ராஜ் சூப்பர் பவுலிங்க. டிரைவ் போனாரு, எக்ஸலன்ட் டெலிவர்டு. கோபி எனக்காக ஒரு விக்கெட் எடு பை ஹிஸ் வைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. மியா கோபி. கோபி 3 பாலுமே கண்ணுல ஒட்டிக்கிற மாதிரி போட்டாருங்க. அந்த அளவுக்கு சூப்பராக டீசன்ட் அண்ட் டிசிப்ளினாக நல்ல ஒரு லென்த்தாக ஸ்பாட் பண்ணி எக்ஸலண்டாக பண்ணி கொண்டிருக்கார் கோபி. அவங்களுடைய மனைவி ஹாப்பி மியா கோபி பார்த்து கொண்டிருக்காங்க நேரலையில. டீம் யாராவது சாப்பிடாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க தெளிவா. கட்சிக்கான கோல் பிகே ராஜ் எங்க வேகத்தை அதிகரிக்க 2 ரன்னுக்கு சான்ஸா இல்ல, அவுட்டா இல்லை, ஒரே ஒரு ரன்கள் மட்டும்தான். அந்த டீம்ல யாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பாடு இருக்கு தெளிவா. யாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிக்கோங்க. வெளியில இருந்து யாராச்சும் நபர்கள் இருந்தாலும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கோங்க. சாப்பாடு இருக்குது, நல்ல ஒரு சாப்பாடு. சாப்பிடாம யாராச்சும் டீம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பாடை கலெக்ட் பண்ணிக்கோங்க. கடைசி 2 பந்து 4 பந்துகள்ல 1 ரன் கூட விட்டு கொடுத்திருக்காருங்க கோபி. லாஸ்ட் 2 பால் கோபியுடைய 5வது பந்து. கோபி டு தன்ராஜ். ரிவர்ஸ் பட்டம் ரன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல கிஷோர் காலி. முதல் விக்கெட் இங்க லவ் யூ லாட் அப்படின்னு இருக்காங்க. விஷால் அண்ட் வீரா எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பிரசாந்த். நியூ பேட்ஸ்மேன் சூர்யா. மாதவரம் ஒடி பிரசாந்த் சொல்லியிருக்காரு. வெயிட்டிங் ஃபார் வெறுமன் பேட்டிங் ஜீவா சொல்லியிருக்காரு. சரவணன் விக்கெட் எடுத்த 1 லாக் ஃப்ரம் மாதவரம் ஒடி பிரசாந்த் சொல்லியிருக்காரு. கார்த்திக் மாஸ் ஜீவா சொல்லியிருக்காரு. சேஃபான ஒரு டிஃபென்ஸ், ரன்னுக்கான சான்சஸ், குயிக்கான ஒரு சிங்கிள்ங்க. கோபியான மா சிவா சொல்லியிருக்காரு, ஃபயர் போட்டிருக்காரு. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவுல 16. இந்த ஓவரை கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஒரு பிரஷர் பில்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்னோம். கோபி அவருடைய கடமையை எக்கச்சக்கமாக செஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு இந்த ஒரு பவுலிங்ல கிடைச்ச 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. ஓவர்ல 6 பந்துகளை 2 ரன்கள் விட்டு விழுந்த கோபி சூப்பரான பவுலிங் ஃபிகர். 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 29. 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 29. 24 பந்துகளில் 29. யூஎஃப்சிசியா இல்ல எஸ்எஸ் ஸ்பார்டன்ஸா?
யுவராஜ் கோபிக்கு ஃபயர் விட்டு தள்ளிட்டு இருக்காருங்க கமெண்ட் செக்ஷன்ல. விஎஸ் சொல்லியிருக்காரு பிரசாந்த் வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் ஓவர். யுவராஜ் சொல்லியிருக்காரு விஷால் விச் டீம் அப்படின்னு இருக்காங்க. 4வது ஓவர்ல முதல் பந்து ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு. நீ போல சரவண ராஜா. 4th ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஒன். ஃப்ரேம் சூப்பர் கிங்ஸ் கேப்டன் வந்துட்டாங்க. ஒரே ஒரு ஸ்டார் போட்டு உட்காருவா அந்த பக்கம் கொடுங்கையூர் டீமோட கேப்டன் வந்து நீங்க டாஸ் போட அண்ட் ஒரு சிங்கிள் கிடைக்குது இந்த பால்ல. செகண்ட் ஒன். செகண்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸ்ட்ராடனரி போலுங்க. லீவ் பண்ணாரு போல ஒயின்ட் டாட் பால். அவசி நம்ம வந்து பெஸ்ட் விக்கெட் கீப்பர் ஜீவா சொல்லியிருக்காரு. விஷால வெறுமாண்டி ஜீவா அப்படின்ட்டு இருக்காங்க. யூஎஸ்சிசி நெக்ஸ்ட் பேட் ஹாரிஸ் ப்ளீஸ் அப்படின்னு இருக்காரு. யுவராஜ் சரவணா ஜெயிச்சிருமாரா அப்படின்ட்டு இருக்காங்க. ஜெயிச்சிருமாரா சரவணா கமெண்ட் செக்ஷன்ல. தேர்ட் ஒன். ஒயிட் பால் டெஃபினெட்லி ஒயிட் பால் கொடுத்துருவாங்க. பிரசாந்த் சரவணா பக்கத்துல வந்து பேசுற மாதிரியே பேசுறாருங்க. உன்னை நம்பிதான் இருக்கும் அப்படின்லாம் கமெண்ட்ல போடுறாரு. இப்ப நான் இங்கதான் பக்கத்துல எங்கேயோ இருக்காரு இங்க கமெண்ட் பண்றாரு. தேர்ட் ஒன். 3வது வந்து தேர்ட் ஒன். தேர்ட் ஒன். பிரில்லியண்டான ஷாட் today. எத்தனை ரன்கள்? 2 ரன்கள் சான்சஸ். ஸ்மாரான த்ரோ அகைன். கண்டிப்பா ஃபீல்டிங்க கான்சன்ட்ரேட் பண்ணி வந்த கட்டாயத்தில் எஸ்எஸ் பட்டர் குயிக்கான டபுள்ங்க. சூப்பரான ஒரு பிரில்லியண்டான ஐடியா இந்த ரன்னிங்ல. எவ்வளவு குயிக்கா ரன்கள் எடுக்க முடியுமோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க பேட்டிங் சைட்ல சூர்யா அண்ட் தன்ராஜ். ஃபோர்த் ஒன். 4வது பந்து. பேக்ல ஸ்கூப் போட ட்ரை பண்ணாரு. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 பால். கடைசி 2. நெக்ஸ்ட் குடி ஃபயர் அப்படின்ட்டு இருக்காங்க. 5th ஒன். 5வது பந்து. லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. எத்தனை ரன்கள் கிடைக்கும்? ஒரே ஒரு சிங்கிள். நோ பால். நோ பால். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் மத்தியில ஜெயிச்சிருமாறான கமெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட். பேக் ஃபுட் பஞ்ச். நல்ல ஸ்டாப். 2வது சான்ஸ். ரன்னுக்கான வாய்ப்பு. அங்கே எங்கே பால் தேடக்கூடிய அளவுக்கு கேமராமேன் தேடுறாரா அப்படி பார்க்கும்போது கரெக்டா ட்ராக் பண்றாருங்க 2 கேமராமேன். கடைசி பந்து. ராஷோட் நிறுவனம் எப்ப பேட்டிங் பண்ணுவாரு நாங்க வெயிட் பண்றோம். ஜீவா கோவிகாரி வெயிட்டிங் ஃபார் கோபி. பிளாஸ்ட் ஃபயர் ஃபயர் பிளாஸ்ட். ஏகப்பட்ட பேர் மேட்சை பாக்குறீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க.
ஸோ மாதவரம் பிரீமியர் லீக் எல்ஐ ஸ்போர்ட்ஸில் பார்த்துக்கிற நேர்கள் சூப்பரான மேட்ச் இது. அவுட்கான அப்பீல் வச்சாங்க. இட்ஸ் டாட் பால் 20 ஓவர் 4 ஓவர் முடிவில் டீமோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 25. 16 ரன்கள் இருந்தது. 26 சொல்றீங்களா? கரெக்டாக இருந்தீங்களான்னு செக் பண்ணோம். இருங்க செக் பண்ணுவோம் நாங்களும். போடவே முடியும் போது 16ங்க. நான்கு ஓவர் முடிவில் 25 25 தான். ஸ்டார்ட் பண்ணலாம். மூன்று ஓவரில் வெற்றிக்கு தேவை 20. 18 பந்துகளில் 20. ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் குயிக்கா. 18 பந்துகளில் 20. 3 ஓவரில் வெற்றிக்கு தேவை 20. கோபி கிட்ட ஒரே ஓவர் மட்டும்தான் கைவசம் இருக்கின்றது. 18 பந்துகளில் 20. யூஎஃப்சிசியா எஸ்எஸ் பாட்டனா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொடுங்கையூர் கேப்டன் டாஸ்போர்ட் அழைக்கின்றார்கள். கொடுங்கையூர் கேப்டன் டாஸ்போர்ட் அழைக்கின்றார்கள். brightness பாரு. சாம் ஓகே பவுலிங்ல சாம் 3 ஓவர்ல 20. ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் गाइस. the match climax இங்கே ஆன்டி கிளைமாக்ஸ் நோக்கி நகர்கிறது. சூப்பரான மேட்ச். டாட் பால் இது. ஏகப்பட்ட கமெண்ட் இங்க பாருங்க. அடேங்கப்பா, அஸ்வின் ராஜ், யுவராஜ் அண்ட் பிரவீன் மேக்ஸ்வெல். இந்த கமெண்ட்ஸ்ல எப்படி வாசிக்க தெரியல. வி வாண்ட் விசால் அண்ட் கோபி வர சொல்லுங்க. வி வாண்ட் பீட்டர் ஃபயர் போட்டிருக்காங்க. அபிமன்யு, மாதவன் எல்லாரும் கேட்கறாங்க. ரிவர்சிங் பட்டன் டாட் பால். சூப்பர் சாம் ஆசம். 2 பந்து டாட் பால். தேர்ட் ஒன்
சேஃபான டிஃபென்ஸிங்க. எத்தனை ரன்கள்? ஒரே ஒரு சிங்கிள் மட்டும்தான். கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் டிசைட் பண்ணியிருக்காங்க. பிரேம் சூப்பர் கிங் பேட்டிங்ல இருப்பாங்க. பிரேம் சூப்பர் கிங் பேட்டிங்ல இருப்பாங்க. டாஸ் வின் பண்ண கொடுங்கையூர் கிரிக்கெட் பாய்ஸ் டாஸ் வின் பண்ணி டிசைட் டு ஃபீல்ட். Fourth one. ஷார்ட் அது சேஃபா லேண்டா இருக்கு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும். ஆஹா, 4 பந்துகள் 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. கைத்தட்டாக, யாருக்கு கைத்தட்டாக என்று தெரியவில்லை. ஆனால் இங்கே கிரௌடு பயங்கரமாக ஒரு சேரப் பண்றாங்க. பீட்டர் வெயிட்டர்னு இங்கே ஒரு கமெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. கோபி 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 வந்தா மெயினர் ஒரு கன்ஃபார்ம் சொல்லியிருக்காரு. வராஜ் நல்ல மேட்சுங்க. வரப்பிரசாதம் இது எம்பிஎலுக்கு. லாஸ்ட் 2. 5th one. ரிவர்ஸ் ஸ்வீப் கனெக்ட் ஆயிருக்கு. ஒட்டுமொத்த பிரஷரை கிளியர் பண்ணிருக்காரு மேக்ஸிமம். The batsman reverse sweep திரும்பும்போது இந்த பாலை க்ளோஸ்ல கொண்டு போயிருந்தாலும் கொஞ்சம் சான்சஸ் ட்ரை பண்ணிருக்கலாம். ஷார்ட் லென்த்ல கொடுத்து டைமிங் கொடுத்தான காரணத்தினால தெளிவா கரெக்ட் பண்ணாங்க மிடில் ஆஃப் த பேட்ல. கிரெடிட் கோஸ் டு தன்ராஜ் தி ஓபனர். கடைசி பந்து லாஸ்ட் ஒன். சோன் பால்ஸ் அங்க நிறைய டிஸ்கஷன் போகுது. சோ பார்க்கலாம் அடுத்த ஓவர் யாருக்கு வரப்போகிறது, இந்த பால்ல என்ன கிடைக்க போகிறது. சிக்ஸர் ஏதாவது சிக்ஸராக மாறுமா, இல்ல டாட் பாலாக கிடைக்குமா, இல்ல விக்கெட்டாக மாறுமா, என்னதான் கிடைக்க போகிறது கடைசி பந்து. சோ பார்க்கலாமா. லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. வந்துவிட்டார் ராஜஸ்தான் பாய். The boy is belling in the button, pressing the button. LI Sports சப்ஸ்கிரைப் பண்றாங்க, பெல் பட்டன் அமுக்குறாரு. பணத்துக்காக மனசுதானே அவன் கூட போனியே, தங்கமான மனசதானே அவன் கூட போனியே. லாஸ்ட் பால் இது. 5வது உள்ள கடைசி பந்து. 13 பந்துகள் வெற்றிக்கு தேவை 12. அபிமன்யு பீட்டர்னு சொல்லியாச்சு. எத்தனை வாட்டி அனௌன்ஸ் பண்றது தெரியல. இங்க பீட்டர் தான் வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். லாஸ்ட் ஒன். எக்ஸ்ட்ராடனரி டாட் பால் டு win this over. கடைசி கட்ட வரை போகிறது. இங்க 12th மேன். அவர் 12th மேன் கிடையாதுங்க, அவர் கிரிக்கெட் மேனு. யூஎஃப்சிசி சைட்ல இருந்து ஒவ்வொரு பாலுக்கும் துள்ளி குதிக்கின்றார். சேரை உடைத்துறார் போல இருக்கு. முன்னாடியே அவர்கிட்ட 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கோங்க. அன்றைய 2 ஓவர் வெற்றிக்கு தேவை 12. 2 ஓவரில் வெற்றிக்கு தேவை 12. வெற்றிக்கு தேவை 12. இந்த பந்து வீச்சுல யார் அப்படின்னு பார்க்கலாம். One entry song for Gobi அப்படின்னு இருக்காங்க.
கோபி ஹே மாறாண்டா இவன் வெளுத்து கட்டும் சிங்கம் தாண்டா இவன் ஏழைக்கு தோழனடா வந்து வாழ்த்துங்கடா வந்து விட்டார் கோபி பந்து வீச்சிலே கோபி 12 பந்துகள் வெற்றிக்கு தேவை 12 டாட் பால் இது யுவராஜ் கேட்டார் பாடல் ஒன்று கேட்டார் பாடலை கொடுத்து விட்டோம் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து விஷால் வீரா ஹரிஸ் எம்பிஎல் எங்கப்பா பிரசாந்த் கேட்கிறாங்க மியா கோபி விக்கெட் எடு பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்னு இருக்காங்க maximum 6 கோபி தவறு செய்தார் ஒரு பந்தில் தவறு செய்தார் ஒரு தவறு கூட அவருக்கு வாய்ப்பு கிடையாது ஏனால் அப்படிப்பட்ட ஸ்கோர் தான் இலக்காக இருந்தது இங்கே ஒரு டாஸ் பால செம ஷாட் இது பில்லியன் ஷாட் இங்க பாருங்க பில்டிங் எல்லாமே தெரிகிறது மேக்ஸிமம் 6 third one சூர்யா தோனி third one ஸ்ட்ரைட்ல ஒரே சிங்கிள் ரெண்டாவது சான்ஸ் எடுக்கிறாங்க விக்கெட்டுங்க ஒரு ரன்கள் ஒரு விக்கெட் தன்ராஜ் விக்கெட் தன்ராஜ் செட்டில் பேட்ஸ்மேன் விக்கெட் காலி சூப்பரான நாக்கு பட் அங்கே 17 பால்கள் கிரீஸ்ல இருந்தார் 13 ரன்கள் இருந்தாலுமே அதிக ஒரு 3 ஓவர்ஸ்ல கன்சிடராக நின்றுக்காரு கிரீஸ்ல யுவராஜ் சொல்லியிருக்காரு முடிச்சு விட்டாங்க போங்க அவ்வளவுதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற அந்த பாலிங் சொல்லியிருக்காங்க கன்ஃபார்ம் ரிவெஞ்ச் அப்படின்னு போட்டிருக்காரு நாங்க அது பாலு எதுக்குள்ள பூந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியவில்லை எம்எம்சி வினீஷ் அண்ட் மோகன் மாஸ் பேட்டிங் அப்படின்னு இருக்காங்க கேஷ் பிரைஸ் மோகன் அண்ட் வினீஷ் 10 ஓவர் ஐபிஎஸ் ஃப்ரம் ஒடி அப்படின்னு இருக்காங்க அண்ணன் வரா வழிவிடு அப்படின்னு பிரகாஷா சொல்லியிருக்காரு பீட்டர் நான் ஸ்ட்ரைக்ல இருக்காரு பால் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 பாலுங்க கடைசி 2 பந்துகள் 5th one மாதாவரம் இவர் மாதாவரம் பீட்டரு லாஸ்ட் 2 கடைசி 2 என்னதான் நடக்கட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது இங்கே ஒரு டிராமாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது கோபி 2 பால் கையில இருக்குது எப்படி யோசிக்க போகிறார் இல்ல 2 பால்ல மேட்சை பினிஷ் பண்ண போறாங்களா யுஎஃப்சிசி என்ற கேள்விகள் எழும்புகிறது வெற்றிக்கு தேவை 5 நெக்ஸ்ட் பால் யுவராஜ் பவுல் கோபி 70 ரன்கள் லைவ்ல இங்க நேரலையில இழந்திருக்காங்க விரும்மாண்டியோ மாட்டோம் இறக்கி விடுங்க சார் சூப்பர் சூர்யா தோனி மோதிக்கொள்ள போகிறார்கள் ஓரமா போனி இங்கே 3வது ரன்னாக ஓடுகிறார்கள் ரன் அவுட் சான்சா மத்தியானம் எல்லாரும் திங்க சம்சா இங்கே 4 ரன்கள் சிரித்துக் கொண்டு என்னங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மாதிரி சிறுவர்கள் போல அங்கே மழலை போல குழந்தை போல எத்தனை ரன்கள் ஓடுவீங்க எனக்கு தெரியவில்லை the match இங்க finish பண்ணிருக்காங்க the game win பண்ணிருக்காங்க 8 விக்கெட் வித்தியாசத்துல UFC நன்றிகள் the next match கொடுங்கையூர் டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் டிசைட் பண்ணிருக்காங்க பேர் சூப்பர் கிங் பேட்டில் இருக்க போறாங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் PK from புதுக்கோட்டை திருச்சி